மறுபடியும் ரூட்டு தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்னு பின்னாடி போயிட்டுருக்கும்போது இதுக்கு மேலே நம்ம பொறுக்க முடியாது, பொறுத்தது போது கொந்தளிப்புங்கிற மாதிரி சரி சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு இடம் பார்ப்போம்னு சொல்லிட்டு தண்ணி இருக்கிற பக்கம் தான் வேணும்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ தண்ணி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இருக்கிற தண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. பார்த்திங்கன்னா காலையில் நேரமாக அம்மா தான் எல்லாம் சமைச்சு வச்சுட்டாங்க, எல்லாமே எக் பாயில் பண்ணிவிட்டு. அப்போ அம்மா என்ன செஞ்சாங்கன்னா தேங்காய் சாப்பாடு, புளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, முட்டை பாயில் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி இது பத்தாது, இன்னும் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாப்பிட முடியாது. இதே தக்காளி சாப்பாடுனா கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லி அப்போ நானும் அக்காவும் சேர்ந்து தக்காளி சாப்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், ஊறுகாலாம் வச்சுட்டு. இது பாருங்கள் ரொம்ப அகராதி பிடிச்ச பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஓவராக பண்ணுவாளுக்கு இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு கூட நீங்கள் யாரும் பேசாதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு இருந்தோம். சரி நான் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு கையில் வச்சுட்டே தான் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன்னா, ஏன்னா சாப்பிட்டே தான் எடுத்தேன், அவ்வளோ பசி. கையில் பார்த்திங்கன்னா தட்டு இருக்கும். அப்போ எல்லாருமே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஊறுகாவே பார்த்திங்கன்னா குழம்பு மாதிரியெல்லாம் போட்டு எங்கள் பாப்பா சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வயிறெல்லாம் ஃபுல்லானதுக்கப்புறம் நாங்கள் அந்த சாக்கு பை இதெல்லாம் போட்டு தான் கீழே விரித்து போட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எவ்வளோ அழகாக இந்த பையன் மடிக்குது பாருங்கள், எவ்வளோ பொறுப்புள்ள பையங்க. அங்கே இருக்க பெரிய இவங்கெல்லாம் ஒருத்தர் எங்கள் அப்பாயை தவிர யாருமே மடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லா அம்மாவும் இந்த மாதிரி குட்டி பசங்க தான் எல்லாம் மடித்து வச்சு எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ கீழே எந்த குப்பை எதுவும் போடக்கூடாது. அப்போ அங்கே இருந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சு யாராவது சாப்பிட்றதுக்கு இல்லை, ஏதாவது நாய்க்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக வச்சுட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்போ எல்லோரும் குரூப் ஃபோட்டோவாக செல்ஃபி எடுத்தோம். லாஸ்ட்டாக நிற்கங்காட்டி நான் ஹைட்டாக இருந்து போஸ் கொடுக்கறனால இல்லை, வீடியோக்காக வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் போய் ஃபஸ்ட்டாக நான் தான் நின்னேன், ஏன்னா எல்லோரும் என்னை விட ஹைட்டு. அதனால் முன்னாடி போய் நின்று ஃபோட்டோ எல்லாம் குரூப் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வரும்போது இந்த சோலையாரோட டேமும் சோலையார் ஆறுன்னே வச்சுக்கலாம், அது இருந்தது. பார்க்க சூப்பராக இருந்தது. இது எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுங்களா, இங்கேருந்து இந்த வால்பாறை டு அப்புறம் கேரளா மட்டுமே இது ஃபுல்லாகவே இருக்குது. இது பார்க்க அவ்வளோ அந்த மலை ஏற பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஃபுல்லாகவே தெரியும் பாருங்கள். இங்கேருந்து கீழே விழுந்த நேராக அதுக்குள்ளே தான் நம்ம விழுவோம். அந்த மாதிரி ரொம்ப நெட்டுக்குத்தலாக இருந்தது. ஏற்கனவே இதில் நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம், இது மாதிரி விளையாட போய் நிறைய இப்போ ஒருத்தர் இதில் பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் நியூஸ் பார்த்துருக்கோம். அப்போவும் மக்கள் எல்லாம் கேட்காம மறுபடியும் அதுக்குள்ளே போய் ரொம்ப டீப்பாகலாம் போயிட்டுருந்தாங்க. அப்புறம் எவ்வளோதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் மக்கள் திருந்தணும்.